நான்சென்ஸ். இதெல்லாம் சுத்த ஃப்ராட். நீ நினைக்கிற மாதிரி நான் கூட பழைய தங்க மாதிரி. உனக்கு மாதிரி எனக்கு தங்கையே தான். அவ மேல என் உயிரையே வச்சிருக்கேன். அப்பா அம்மா இல்லாத அந்த பொண்ணோட மானத்தை, கற்ப, கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்ககிட்ட நான் 50,000 ரூபாய் பணம் கேட்கிறேனே, அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாம் நான் அதையெல்லாம் எவ்வளவு உயர்வா மதிக்கிறேன். இதெல்லாம் பிளாக்மெயில். தவறு மெயிலா, எக்ஸ்பிரஸா, பேசஞ்சரான்னு எனக்கு தெரியாது. தவறு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். உனக்கு இதே தொழிலா? இத போல பல தொழில் இருக்கு. ஏன் பார்ட்னரா வர போறியா? உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்யலன்னு. இத நான் நம்புறேன். ஆனா ஊர் நம்பணுமே. இந்த படத்தை ஒரு பத்திரிகையில கொடுத்தா ஐயோ என் தங்கையோட மானம் என்ன ஆகுறது? கட்பணியன் பூ போட்ட லுங்கி என்னமா கைய வளைய விட்டுருக்கான். எப்பா நீ பெரிய ரசிகண்டா. எவ்வளவு நாளாச்சு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் எதிரிலே நிக்கணும். இல்லன்னா அவருக்கு என்ன கோவம் தெரியுமா? ஐயோ தேவரே, இல்லையோ அதே கதைதான். சாப்பாடு என் கையால போட்டாதான் சாப்பிடுவாரு. நாம இப்படி ஏதாவது வேலையா இருக்கும் போது அவரே எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாதோ? மாட்டாரே. பன்றி பன்றி குலாபி, என்ன இது இவ்வளவு அவசரம்? இல்ல அந்த சாய் போட்டமா இல்ல எதையோ எடுத்துட்டு இந்த பக்கமா வருது. அதை பார்க்காத மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டேன். ஐயோ அந்த அம்மா இங்க வருதா? ஏன் அந்த ஆம்பளைய பார்த்தாலே மீசி அதுவுமா பயமா இருக்கு. இது எப்படி இருக்குமோ? ஏன் குலாபி வீட்டுக்காரரோட தாடியை பார்த்தப்ப கூட தான் பயந்தோம். தாடி 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 அப்பதான், இப்ப பயம் இல்ல. ஆமா திடீர்னு அது உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ஏன் மாத்தாடுதோ, எப்படி மாத்தாடுதோ, நம்ம பாஷை அதுக்கு புரியுதோ என்னமோ. நான் நினைக்கிறேன் ஒரு கூட பேர் இருக்கமே, அது தனியா என்ன செய்ய முடியும்? வருது வருது. சேச்சி, இன்னைக்கு மொஹரம் பண்டிகை, எங்க வீட்டுல விசேஷம். இந்த பலகாரம் எல்லாம் நானே செஞ்சது, உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தேவரே, இது என்ன சுக்கிரவாரா? நான் விரதம். பரவாயில்ல, இது விரதத்துக்காகவே செஞ்ச பலகாரம். ஐயோ தேவரே, இன்னைக்கு பூரா நாங்க அந்நியர் வீட்டு பலகாரத்தை சாப்பிட மாட்டோமா? நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, குழந்தைக்காவது கொடுக்குறேன். இந்தாப்பா. உனக்கு உடம்பு சரியில்லடா, வேண்டாண்டா, கொடுத்துடா கொடுத்துடா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு அறியும். இந்த பையன் வயசுல எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல்ல விழுந்து என்கிட்ட சொல்லிக்காமையே அல்லா கிட்ட போயிடுச்சு. அந்த வருத்தத்தை இந்த பிஞ்சு முகங்களை பார்த்தாவது மறக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் நானும் ஒரு தாய், நீங்களும் ஒரு தாய் தான். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? வீணா குழந்தைய திட்டாதீங்க. உங்களுக்கு வேண்டான்னா பலகாரத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறேன். நல்லா இருக்கு, வாசனை மூக்க தொலைக்குது. எங்களுக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு போறீங்களே. எங்க வீட்டுல விரதம் இல்ல, நான் சாப்பிடுறேன். விரதம் என்ன, அரிசி பலகாரம் தான் சாப்பிடக்கூடாது, தித்திப்பு பலகாரம் சாப்பிடலாம். நான் கூட உங்க ஊர் பலகாரத்தை சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப கொஞ்சமா இருக்கேன், நமக்கே பத்தாது இல்ல. என்னங்க நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நல்லா உட்காருங்க. ஆமா உங்க பேரு ஜமீலா? எனக்கு தெரியும். இப்படி 4 ஊரை சேர்ந்த பொம்பளைங்க உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல? ஆமா இந்த காதுல போட்டிருக்கீங்களே, இது உங்க ஊர்ல எல்லாரும் போடுவாங்களா? அதான் போட்டிருக்காங்களே. இது எத்தனை பவுண்ட் இருக்கும்? ஒரு 8 பவுண்ட் இருக்கும். இருக்கும். உங்களுக்கு காது வலிக்கல? ஐயோ தேவரே, பழக்கமாயிட்டா எல்லாம் சரியா போகும் இல்ல? ஆமா குலாபி, நீயே பேசிக்கிட்டு இருக்க, என்ன கொஞ்சம் பேச விடு. அதான் நீங்களே இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்களே. என்ன எழுதிட்டு இருக்க? கிளைமேக்ஸ் எழுதுறப்ப கெடுத்துட்டிய. சினிமாவுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். சிங்கு சினிமாவா? ப்ரொடியூசர் யாரு? அவங்கள நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சிங்கு சிங்கு என்ன நாயுடு? சிங்கு சிங்கு ஒரு பெஸ்ட் ஐடியா. என்ன? 3 மாசத்துல 10 ரூபாய் பரட்டிடலாம். நீ ஒரு படம் எடு, நான் கதை எழுத. பாப்ரே பாப், நான் படம் எடுக்கிறதா? அதுக்கெல்லாம் நமக்கு எதுப்பா வசதி? வசதியை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சும்மா 2 இடத்துல கையெழுத்த போட்டு பாக்கிய பரட்டிக்கிறேன். நாயுடு, ஒரு ஐடியா. என்ன? பாய் இருக்கிறாரு, பாய் நல்ல செழிப்பா இருக்கிறார். அவரை பிடிச்சு ஒரு அமுக்கு. கரெக்ட், நினைச்சேன். வரட்டும் அந்த ஆளுக்கு. பாயே என்ன விசேஷம்? ஒண்ணுல்ல பாய், இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நாமெல்லாம் ஒரு கையில 5 விரல் மாதிரி ஒத்துமை ஆயிட்டோம். எழுத்தாளர் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லி விட்டாரு பாத்தீங்களா? அதுக்கு இப்ப என்ன விஷயம்?
வேற ஒண்ணு இல்ல, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன படம் எடுக்கலாமா? நீனும் வைத்திய பாய் பாத்தியா? ஆமா, படம் எடுக்க கொஞ்சம் செலவாகும். வேற எப்படி நாயுடு? படம் எடுக்கிறது நினைச்சாலே செலவுதான், அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நான் இருக்கேன் சிங்கு. பகவான் பாய் ரூபத்துல வந்து சிரிக்கிறான். நாயுடு நல்ல சகுனம், படம் எடுக்கிறவரே வந்துட்டாரு. நான் இவரையா சொன்னேன், தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டிய. நான் என்ன குரூப் போட்டோ எடுக்க சொன்னேன்? நான் சினிமா படம் எடுக்கிறத சொன்னையா? அதையா நாயுடு எடுக்கணும்? ஊரெல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை போய் பாக்குறது. ஏன் கோபாலு போட்டோகிராஃபரோட பயந்து பயந்து போகுது? என்ன மிஸ்டர், நீ ஆபீஸ்க்கு வரலன்னா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? இந்த உங்ககிட்ட இப்படி அன்பா நடந்துகிட்டு இருக்காரான்னு கேட்டு போறதுக்கு தான் வந்தேன். இன்னைக்கு ராத்திரி நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இந்த பாருப்பா, என்கிட்ட கேஷ் அந்த பணத்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஏன் நகையா இருக்க கூட? இந்த பாரு, நாளைக்கு காலையில் நான் வெளியூர் போறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வேணும். சரிப்பா, நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன். இனிமே நீ இங்க வராத. இன்னைக்கு சாயந்தரம் சரியா 7 மணிக்கு விருகம்பாக்கம் சைக்கிள் ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கிற சவுக்கு தோப்புக்கு பணத்தோட தனியாவா. உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன். கூட துணைக்கு யாரையாவது கூட்டு வந்த எங்க உன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? நான் சொல்றதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைஞ்சிடாதே. கௌரி, நம்ம ஆபீஸ்ல இப்ப எனக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து உதவணும். என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்குங்க. மறுபடியும் நான் வேலைக்கு போட்டுங்களா? அந்த அளவுக்கு நான் இடிஞ்சு போயிடல. எனக்கு தெரியாம ஏற்பட்ட ஒரு மூச்சு திணறி போயிட்டேன். சால் ரைட். எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உன் நகைகளை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான். இவ்வளவுதானே? இதுக்கா இப்படி கலங்குறீங்க? இதெல்லாம் யாருக்கு வாழ்வு? உங்க நிழல நான் ஒதுங்கினதுக்கு அப்புறம் தானே இந்த சுகமெல்லாம் எனக்கு கிடைச்சது. வாங்க, எல்லாத்தையும் நானே தரேன். கௌரி, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ மனவிட்டு பேசுற மாதிரி என்னால பேச முடியல. மாதவிக்கு கொடுக்கறதுக்காக நகையெல்லாம் வேணும்னு கோவலன் கண்ணகி கிட்ட கேட்டாரா? அவளும் எதுவுமே பேசாம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாளா? படிக்கங்க. ஆனா நான் படிச்சது இல்ல, நஷ்டம் இல்ல, லாபம் தான். நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. நம்ம ஆபீஸ் வரவு செலவு கணக்கெல்லாம் மாசம் மாசம் நான் தான் பாக்குறேன். அந்த ஏற்பாட்டை செஞ்சது கூட நீங்க தான். எப்படின்னா நான் சொல்றதெல்லாம் சொல்லாதீங்க. மறுபடியும் உங்க வாயால போய் சொல்லாதீங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும் சொல்லிட்டேனே. ஓஹோ, உனக்கே தெரியாம நான் ஒரு பண்ணிருக்கேன்னு சொல்றியா? ஆமா, அப்படியே வச்சுக்க. அது ஏன் இஷ்டம். அதை கேட்கறதுக்கு உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்புதான்னு தோணுதுங்க. இதோ பாருங்க, எது செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யிட்ட உண்மையை சொல்லுங்க. வாங்க. இந்த கொஞ்சம் நின்னுங்க. இந்த காஃபி சாப்பிட்டு போங்க. காஃபி வேணா, மண்ணம் கட்டி. இந்த பேப்பர்ல ஒரு சின்ன கையெழுத்த போடு. நான் நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துறேன். என்ன கையெழுத்து? ஒண்ணுமில்ல, உன் ஃபேக்டரி எனக்கு வித்துட்டதா ஒரு சின்ன ஒப்பந்தம். திருட்டு நாய், சாது மரண்டா காடு கொள்ளாது, ஜாக்கிரதை. உன்னை உயிரோட விட மாட்டேன். போலீஸ் வந்த மாதிரி இருந்தது, எங்கயா காணோம்? போலீஸா? நோ போலீஸ்.
உங்க உயிரையெல்லாம் பணைய வச்சு என்ன காப்பாத்துனீங்க. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? உங்க வீட்டு சக்கரை பொங்கல் நல்லா இருக்குதுன்னு எங்களுக்கும் அனுப்புறீங்கல்ல, அதை நாங்களும் சாப்பிடுறோமே. உங்க கஷ்டத்துல மாத்திரம் எங்களுக்கு பங்கு இல்லையா? ஐயோ சிங்க, என்னையா சவுக்கு தோப்ப கொளுத்துற? கோபால், இந்த 2 நெகட்டிவ் தானே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது. எரிச்சிடுறேன். கௌரியை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. என்னாச்சு கௌரிக்கு? மண்டல அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. ரத்தப்போக்கு அதிகமாயிடுச்சு. மீராக்கா டாக்ஸி வச்சுட்டு பக்கத்துல ராவ் நர்சிங் ஹோம் இல்ல, அங்க கொண்டு போயிருக்காங்க. ஐயோ கௌரி! டாக்டர், கௌரி எப்படி இருக்கா? நீங்க யாரு? நான் அவளுடைய புருஷன். டாக்டர், என்ன பேச போறீங்க? ஏன் மிஸ்டர், நீங்க படிச்சவங்க தானே? தாலி கட்டிய மனைவி அடிக்கிறதே தப்பு. அதுலயும் அவங்க நிறை கர்ப்பிணின்னு தெரிஞ்சிருந்தும் இந்த நிலைமைக்கு ஆளாக்க உங்க மனசு எப்படிதான் துணிஞ்சதோ? டாக்டர், நான் சத்தியமா சொல்றேன், என் விரல் கூட என் மனைவி மேல பட்டது கிடையாது. நான் இதை உங்களுக்கு எப்படி சொல்லி வழங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என் மனைவி எப்படி இருக்கா? அதிர்ச்சியிலே அதிகப்படியான ரத்தத்தை இழந்துட்டாங்க. அவங்களால இந்த டெலிவரியை தாங்க முடியுமான்னு சந்தேகப்படுறேன். இடுப்பு வலி வேற நின்னு போச்சு. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். டாக்டர், நான் என் மனைவியை பார்க்கலாமா? பார்த்தேன்னா கண்டிப்பா அவளை காப்பாத்திடுவேன். பாருங்க. தேங்க்யூ டாக்டர். கௌரி, வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வருகைக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் மகன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா அவனை மன்னிக்க மாட்டியா? அந்த மாதிரி என்ன நினைச்சு மன்னிச்சிரு கௌரி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. கணவன் மனைவிங்கிற உறவுல மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லைங்க. உங்க உத்தரவு இல்லாம என் உயிர் போகாதுங்க. உங்க உத்தரவை மீறி நான் என்னைக்காவது நடந்திருப்பேனா?